சத்குருவே சரணம். விபத்து தாரையில் விபத்து நடக்கும் எல்லா ஜோதிடரும் சொல்கிறோம். ஆனால் சில பேர் அதை உள்வாங்கிக்கிட்டு அதன்படி நடக்கிறாங்க. காரில் வெளியூர் லாங்கில் போகிறீங்க, விபத்தில் சிக்கிக்கிறாங்க. சில பேர் சின்ன சின்ன விபத்தில் போய் நல்லபடியாக திரும்பி வந்துடுறாங்க. நம்பிக்கை உள்ளவர்கள், ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்காங்க. அதை அலட்சியம் செய்பவர்கள் கொத்து கொத்தா குடும்பம் குடும்பமாக இறந்து போகிறாங்க. எவ்வளோ மனசு கஷ்டம். அவங்கள நம்பி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை. அதனால் இந்த விபத்து தாரை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனமாக வைங்க. நான் சொல்கிற நட்சத்திரத்தில் ஊருக்கு போகாதீங்க. இப்போ பாருங்க, பரணி, கிருத்திகை, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி, இந்த 12 நட்சத்திரத்தில் மட்டும் ஊருக்கு போகாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அந்த பாடலே இருக்குது, ஊர் போனார் மீளார்னு. அதனால் அந்த நட்சத்திரங்களை விட்டுட்டு ஊருக்கு போங்க. அத்தியாவசியமாக திடீர்னு போய் ஆகணும், ஒரு வேலை நிமித்தமாக போகணும், ஒரு ஆப்ரேஷனுக்கு போகணும், அந்த மாதிரின்னா நீங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு 4 வீலில் எலுமிச்சம்பழம் வச்சு, எலுமிச்சம்பழம் சூடம் வச்சு சுற்றி காட்டி, முன்னால் யாராவது நம்ம பாமன் சுவாமியினுடைய ரதபந்தம் இருக்குது, அதை எழுதி வச்சுட்டு அவர்களை வணங்கிட்டு, ஐயா அவசரமாக போகிறோம் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு போனீங்கன்னா காரில் நல்லபடியாக திரும்பி ஊருக்கு வருவீங்க. இந்த ஜோதிடத்தையும் நான் சொல்கிறதையும் அலட்சியம் பண்ணால் விபத்துகள் வரும். அதனால் இந்த நட்சத்திரங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல நேரத்தில் புறப்படுங்க. பூஜை போட்டு கிளம்புங்க. போகிற வழியில் கோயில் இருந்தால் வணங்கிட்டு போங்க. உங்களுக்கு கூடவே இறைவனுடைய அருள் கிடைக்கும். குடும்பத்தோடு போகும்போது சந்தோஷமாக நிம்மதியாக போகணும், விபத்தில் மாட்டிக்கக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் சொல்கிறேன். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.